நம்முடைய சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையில் நடந்த அந்த பெண்ணோட பிரச்சனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம்னா, முதல்ல சம்பவத்தை சொல்லிடுறேன். 2 போலீஸ்காரங்க ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 18 வயசு ஒரு மதிப்புடைய வயதுடைய ஒரு பொண்ணை கொண்டு போய் சீரழிச்சிருக்காங்க. இதில் மெயினா இந்த மாதிரி ரேப்பு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நார்மலாக நம்ம கேட்டிருந்தாலும், காவலர்களே இதை முன்னின்று தானே நடத்தி, தன்னோட ஒழுக்கத்தை மீறி, தன்னோட கடமையை மீறி, தன்னோட அந்த ஒரு பெருமை மிகு ஒரு போலீஸை போட்டுட்டு, அதை மீறி அவங்க இதை செய்யும்போது, இங்கே ஒரு ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டினை நம்ம கிளப்ப வேண்டியதாக இருக்குது. காவலர்களே இந்த மாதிரி செய்யும்போது, எங்கள் சட்ட ஒழுங்கு எப்படி கரெக்டாக இருக்குன்னு நாம சொல்ல முடியும்? அவங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் கிடைச்சது? அவங்க எப்படி இதை செய்கிறாங்க? இது ஏன் அவங்க மனசில் தப்புன்ற ஒரு எண்ணம் வரல? இது செஞ்சா தண்டனை கிடைக்குன்ற செய்யக்கூடிய தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? என்ன நடந்தது? அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது ஆந்திராவில் இருந்து ஒரு வியாபாரி வண்டியில் தேவையான காய்கறி இந்த மாதிரி விஷயங்களை சேல்ஸ் பண்ணி இறக்கிட்டு போகிறது தான் அவரோட தொழில். அதை செய்யறதுக்காக வந்திருக்காரு. கூட 2 பேரை கூட்டி வந்திருக்காங்க. ஒரு சேனலில் அம்மாவும், இன்னும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மகள்னு சொல்கிறாங்க. இன்னொரு சேனலில் 2 பேருமே அவங்களோட தங்கச்சி தான் சொல்கிறாங்க. ஸோ எதுவோ ஆகட்டும். இப்படி வர்ற வழியில் 2 போலீஸ்காரங்க அவங்க அந்த லாரியை வழிமறிக்கிறாங்க. வழிமறித்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த லாரிக்காரவர் அவர் அதர் ஸ்டேட்னால சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதர் ஸ்டேட் ஆனாலும் அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் மக்கள் தான், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப அவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வர்றோம், இந்த மாதிரி சந்தைக்கு போகிறோம், இந்த பொருள்கள் நாங்கள் விற்றுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துறாரு. எல்லாம் செக் பண்ணுறாங்க. ரைட்டு, சரி, எல்லாம் முடிஞ்சிட்டு, எங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் முதல்ல இந்த பொண்ணை என்னோட அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு, அதில் 2 காவலுக்கு இருந்த, அதாவது அந்த ரோந்தில் இருந்த 2 காவலர்களை ஒருத்தர் கூப்பிட்றாரு. அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் வலுக்கட்டாயமாக இவர் ஏற்றிட்டு போகிறாரு. இன்னும் ஒரு ஆள் அதே பிளேஸில் நின்று அந்த போலீஸ்காரர், அந்த இன்னொரு போலீஸ்காரர் இந்த 2 பேரையும் உட்கார வச்சு, இவங்க கூட காவலுக்கு வைக்கிற மாதிரி விசாரணை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நான் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த காவலர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. மன்னிக்கவும், இந்த கொலைகார, இந்த தகுதி இல்லாத, அந்த வேலைக்கு ஒரு ஃபிட் இல்லாத ஒருத்தர் சொல்லி எப்படி நம்ம போலீஸ்காரர் சொல்லணும்னு தெரியலை. அவங்க ஒழுக்கத்தை மீறிட்டாலே அவங்க அந்த கடமை போச்சு. அவங்க டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவங்க இனிமேல் அவங்க காவலர் இல்லை. ஸோ அந்த முன்னாள் காவலர் இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு பைக்கில் புல்லட் வண்டி வச்சுருக்காப்புல ஏற்றிட்டு போயிட்டார். இந்த புல்லட்ன்றது போலீஸுக்கு இன்றைக்கி ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப அந்த புல்லட்டில் ஏற்றிட்டு போயிடுறார். இங்கே ரோட்டில் அந்த ஆணும் அந்த பெண்ணும் போலீஸ்காரரும் நிற்கிறாங்க. கொண்டுட்டு போனவங்க ஒரு சுடுகாட்டில் நிப்பாட்டி இரவு நேரத்தில் அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கத்தியும் கதறி இருக்கும்ல, ஒரு 18 வயசு மட்டுமே நிரம்பிய அந்த பொண்ணுக்கு தன்னை ஒருத்தன் சீரழிக்கிறான் தெரிஞ்சப்போ எவ்வளோ மனவேதனைப்பட்டிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அது ஒரு காவலரே, காவல், அதாவது ஒரு சாதாரண மனுஷன் கூட இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவங்கள, ஒரு அதிகாரியோ, ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறவங்களோ அடிக்கிறதுக்கோ, திட்டுறதுக்கோ, பேசுறதுக்கோ, சண்டை போடுறதுக்கோ தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது 2 மாநிலத்துக்கான பிரச்சனை. அந்த பிரச்சனையை சிந்திச்சு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு காவல் அதிகாரி, ஒரு காவல்துறையை சார்ந்தவர் இதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இந்த பிரச்சனையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவன் தேவையெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு போலீஸ்காரனை கூப்பிட்டு, நான் என்னோட தேவையை முடிச்சிட்டேன், நீ உன்னோட இச்சையை முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, அவன் அவனும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷத்தில் தன் விருப்பமில்லாத ஒரு வற்புறுத்தி பாலியல் செஞ்சுட்டு உடல் ரீதியாக காயப்பட்ட அந்த பெண் என்ன செய்ய முடியும்? அந்த நள்ளிரவில் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. காலையில் அந்த பக்கமாக பால் விற்கிறவங்க ஒருத்தர் வர்றாரு. அவர் அந்த பொண்ணை
கூட்டிகிட்டு போயின்னு சொல்ல முடியாது. தூக்கிட்டு போய் பைக்கில் வச்சு அந்த லோக்கல் ஏரியாவை சேர்ந்தவங்கள கூப்பிட்டு அவங்க உதவியோட பைக்கில் வச்சுட்டு என்ன வேணும்னு விவரம் கேட்டு கொண்டுட்டு போய் அங்கே சேர்க்குறாங்க. அப்போ அவர் தன்னை பொண்ணை இழந்தவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து 108க்கு ஃபோன் பண்ணி 108ல ஏற்றி விடுறாங்க. ஸோ 108ல ஏற்றி விட்டு அங்கே போயிடுறாங்க. போனால் வந்து இதுதான் பிரச்சனைன்னு அந்த பொண்ணு சொல்கிறப்போ, 2வது நம்ம இதில் யோசிக்க ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்னா, மொழி தெரியாது. அவங்க மொழி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க நடந்த பிரச்சனைய, தன்னோட வலிகள, தனக்கு நடந்த அந்த ஒரு ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு செயல எப்படி சொல்லியிருப்பாங்க? எப்படியோ சொல்லி 108 ஏத்தி அங்க போலீஸுக்கு போனதுக்கப்புறம், சாரி ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம், அங்க இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி இத வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளயே வந்து இத வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க யாருதுன்னு. ஸோ கூப்ட்டு அவங்கள விசாரிச்சு, அவங்கள இப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கைது பண்ணி வச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான மனநிலைன்னு நம்மால யோசிக்க கூட முடியலைல. இன்னைக்கு நிலைமை இதுதான். இந்த மாநிலம் மட்டும் இல்ல, இந்த நாடு மட்டும் இல்ல, இந்த உலகம் மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயுமே மனிதாபிமானம்ன்றது செத்து போச்சு. ஒழுக்கமுறைன்றது சீர்கெட்டு போச்சு. இங்க மனுஷனா வாழ முடியாது. ஒரு மிருகத்த நாம அதோட செயல்பாடையும், அமைப்பையும் வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மனித குலத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மிருகங்கள நாம வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. எத்தனையோ மதிக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடிய காவல்துறையே இந்த மாரி செயல்கள செய்யுதுன்னா, இந்த மாரியான புல்லுருவிகள் இன்னும் எத்தனையோ பேர் இந்த அதிகாரத்த வச்சுட்டு ஆடுறது. ரொம்பவே வந்து மனம் எல்லா பேருமே ஒரு மனம் வருந்தக்கூடிய ஒரு செயல் தான் இது. இப்படியே மாசம் மாசம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, அப்படியே நடவடிக்கை எடுக்கிறோம், ஜெயில்ல போறோம்னா மாத்த முடியாது. நம்ம மாநிலத்தில மட்டுமே நடந்தாலே ஏத்துக்க முடியாத ஒரு செயல, ஒரு படுபாதக செயல வந்து 2 காவல் துறையை சார்ந்தவர்கள் ஸோ இது வந்து ஒரு மாநிலத்துக்கு வேறு மாநிலத்து ஒரு பொண்ண இப்படி தவறா நடந்துக்கிட்டதுனால, இது வந்து ஒரு பெரிய அவமானம். இவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்த மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கே வந்து ஒரு பெரிய மனதளவுல வந்து ஒரு கவலைப்படக்கூடிய வந்து ஒரு விஷயமா வந்து இது இன்னைக்கு இருக்குன்றத நம்ம யாராலும் மறுக்க முடியாது. தயவு செஞ்சு தப்பு தான். வேலியே பயிர மேயக்கூடாது அப்படின்றது தான் நம்மோட முடிவா இருக்கணும். நன்றி.